ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்ற வானவனின் குரல் கேட்டு, இதோ ஆண்டவரின் அடிமை என்று இறைவனின் திட்டத்திற்கு ஆம் என்று கூறி விண்ணகம் மண்ணகம் மறச் செய்த அன்னையே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம். சிதறிய சீடர்களை ஒருங்கிணைத்து அனைவரும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு இயேசுவின் இறையரசு பணியை உலகெங்கும் எடுத்துச் செல்ல உந்து சக்தியாகவும் உறுதுணையாகவும் இருந்த அன்னையே, உம்மை வாழ்த்துகின்றோம். மூவரு இறைவனின் திருமகளாய் தன்னை படைத்தவரையே பெற்றெடுக்கும் பேறு பெற்றவளாய், அன்னையாய், அகிலத்தை அன்பின் குடைக்குள் அரவணைக்கும் அன்னையின் மங்கள கீதம் பாடி புகழ்வோம். இன்றைய நாள் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் பெருநாள். நம் தாய் சபையின் 2ஆம் பாதுகாவலாம் புனித வளனாரின் திருநாள். இத்தகைய சிறப்புமிக்க நன்னாளில் நம் அனைவரையும் ஒரே குடும்பமாய் அவரது திருச்சந்நிதியில் ஒன்று கூட்டிய இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அனைத்தையும் கடந்த இறைவா, அனைத்தையும் ஆக்கும் தலைவா, எங்கும் நிறைந்த இறைவா, எம்மில் என்றும் ஒளிரும் தலைவா, நன்றி நன்றி. உமது நிபந்தனையில்லா அன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி என்ற நன்றி நிறை உணர்வோடு அவரின் இறைபதம் அமர்ந்து இப்பஜனையில் இணைவோம். மலர்
நண்பர்கள் என்றேன். ஆம், இயேசுவின் தோழிகள் நாம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆம், நாம் இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். ஆம், நாம் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவின் தோழமையில் இருந்ததால் அவரால் தனித்துவமாய் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் அவரின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பரந்துபட்ட இவ்வுலகில் பரமன் இயேசுவின் திருவடி சுவடிகள்தான் நமக்கு மேல்வரி சட்டம். தன் உள்ளத்தில் ஏற்று சிந்தித்து அச்சட்டத்தை தனதாக்கிய நாம் வியாகுல அன்னையும் கண் துயிலும் வேளையிலும் கடவுள் திருமொழிகளே கருத்தினில் கொண்டு கனிந்து உருகி இறைத்திட்டம் நிறைவேற்றிய தூய வளனாரும் நமது முன்மாதிரிகள். இவர் ஓர் நேர்மையாளர், இதனும் யாது பெருமை. கடவுளின் முன்னும் கண்காணும் மனிதர் முன்னும் அவர் ஓர் நேர்மையாளர். இப்புனித பெருந்தகையை நமது இணை பாதுகாவலராய் கொண்டு மாசற்ற இவரின் திருவிழாவை பெருமகிழ்வுடன் சிறப்பிக்கின்றோம். அன்பு சகோதரிகளே, இதோ வருகிறான் கனவின் மன்னன் என்று பழைய ஏற்பாட்டு சுட்டிக்காட்டும் யோசேப்பு போல கனவிலும் கடவுளின் குரலுக்கு செவிசாய்த்த நாம் புனிதரின் நேர்மை, தூய்மை போன்ற உன்னத பண்புகளை நாம் அனைவரும் தியானித்தவர்களாக மாமுனியை புகழ்ந்து பாடி இவ்வழிபாட்டினை தொடர்வோம். அருள் தரும் சுடராம் இயேசுவின் காவலரே,
புனித சூசையப்பர் மீட்பரின் பொறுப்பாளர், தூய கன்னி மரியாவின் துணையாளர், ஆண்டவரது பிறப்பின் மேற்பார்வையாளராக இருக்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், உழைப்பதன் உயர் உருவாய், கல்விக்கு பாதுகாவலாய், இறைவனின் திருவுளத்தை இகத்தினில் ஏற்றுக்கொண்டு இறைமகன் புவி தவழ மாமரிக்கு துணைவரான புனித சூசையே, உம்மை போற்றுகின்றோம். உம் பண்பினில் யாமும் வாழ வளர அருள் புரிவாய். அன்பு சகோதரிகளே, இச்சிறப்பு மிக்க நன்னாளில் புனித வளனாரின் பண்புகளை தியானித்து நமதாக்குவோம். ஒவ்வொரு பண்பையும் தியானித்த பிறகு நாம் பாட வேண்டியது: தந்தையே வளனாரே, உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்வோம். கண் கண்ட காவலரே, ஆர்ப்போற்ற வாழ்த்துகின்றோம், ஆர்ப்போற்ற வாழ்த்துகின்றோம். புனித சூசையப்பர் ஓர் அன்பார்ந்த தந்தை. யோசேப்பு மரியாவின் கணவராகவும் இயேசுவில் தந்தையாகவும் இருந்தார் என்பதை திருவிவிலியம் எடுத்து கூறி புனித யோசேப்பின் மாண்பை தெளிவாக விளக்குகிறது. இதையே புனித பொன்வாய் அருளப்பர் ஒட்டுமொத்த மீட்பு திட்டத்திற்கு தொண்டாற்றுவதற்காகவே யோசேப்பு தன்னை கையளித்தார் என்று கூறுகிறார். இறைமகன் இயேசுவின் மனு உருவாக்க மறைபொருளுக்கும் அதனுடைய மீட்பின் நோக்கத்திற்கும் அவர்தம் வாழ்வை கையளிக்கும் தியாகம் நிறைந்த தொண்டினால் தந்தைக்குரிய தன்மையை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார். அவர்தம் வாழ்வு, இல்லம் சார்ந்த வேலைகள் அனைத்திலும் முழு மூச்சுடன் ஈடுபட்டு திருக்குடும்பத்தின் சிறந்த தலைவராக இருந்தார். இவ்வாறு தலைமைத்துவ பண்புகளை தரணிக்கு கற்றுத்தந்த நம் தலைவர் யோசேப்பை போற்றுவோம். தந்தையே வளனாரே, உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்வோம். கண் கண்ட காவலரே, ஆர்ப்போற்ற வாழ்த்துகின்றோம், ஆர்ப்போற்ற வாழ்த்துகின்றோம். புனித யோசேப்பு கனிவும் அன்பும் மிக்க தந்தை, ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக இயேசு தினமும் வளர்வதை யோசேப்பு கண்டார். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடன் செய்தது போல யோசேப்பு இயேசுவுடன் செய்தார். அவருக்கு நடை பயிற்றுவித்தார், அவரை கையில் ஏந்தினார். ஒரு தந்தையைப் போல அவரது கன்னங்களை ஆற தழுவி அவருக்கு குனிந்து உணவு ஊட்டினார். யோசேப்பின் முகத்தில் இயேசு தந்தையாம் இறைவனின் கனிவு நிறைந்த அன்பை பார்த்தார். பிறரது நுண்ணுணர்வுகளை புரிந்து கனிவுடன் செயல்பட அழைக்கும் உன்னதர் யோசேப்பை போற்றுவோம். தந்தையே வளனாரே, உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்வோம். கண் கண்ட காவலரே, ஆர்ப்போற்ற வாழ்த்துகின்றோம், ஆர்ப்போற்ற வாழ்த்துகின்றோம். புனித சூசையப்பர் கீழ்ப்படிதல் உள்ள தந்தை. திருமணத்திற்கு முன் ஒரு பெண் கருவுற்றிருந்தால் அவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது யூத மரபு. மரியாவின் கலக்கத்தை போக்கிய அதே இறைவன் தம்முடைய மீட்பின் திட்டத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காத அவரின் பெருந்தன்மைக்கு வானதூதர் விளக்கம் தருகிறார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தன் மனைவி மரியாவை கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதல் எனும் உயர்ந்த பண்பினால்
புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட உத்தமரை போற்றுவோம். தந்தையே வளனாரே, உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்வோம். கண் கண்ட காவலரே, ஆர் போற்ற வாழ்த்துகின்றோம், ஆர் போற்ற வாழ்த்துகின்றோம். புனித யோசேப்பு ஏற்றுக்கொள்ளும் தந்தை. யோசேப்பு மரியாவை எந்தவித நிபந்தனையுமின்றி ஏற்றுக்கொண்டார். வானதூதரின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டார். யோசேப்புடைய இதயத்தின் பெருந்தன்மை என்பது அன்பை சார்ந்தது. அவர் ஏற்படுத்திய சட்டத்திலிருந்து அவர் என்ன கற்றுக்கொண்டார் என்பதை காட்டுகிறது. யோசேப்பு எல்லா நிகழ்வுகளையும் எதிர்க்காமல் அப்படியே பொறுத்து கொண்டவர் என்பது மட்டுமல்ல, மாறாக துணிச்சலாகவும் உறுதியாகவும் வாழ்ந்தவர். ஏற்றுக்கொள்வதும் வரவேற்பதும் தூய ஆவியானவரின் சிறந்த கொடையான உளத்துணிவே என்பதனை வாழ்வால் விளம்பிய விண்ணவரை போற்றுவோம். தந்தையே வளனாரே, உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்வோம். கண் கண்ட காவலரே, ஆர் போற்ற வாழ்த்துகின்றோம், ஆர் போற்ற வாழ்த்துகின்றோம். புனித சூசையப்பர் துணிச்சல் மிக்க தந்தை. இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை விளக்கும் பகுதியில் கடவுள் சம்பவங்கள் மற்றும் மக்கள் வழியாகவே செயல்படுகிறார். மீட்பின் வரலாற்றின் ஆரம்பங்களை வழிநடத்துவதற்கு கடவுளால் யோசேப்பு தேர்ந்து கொள்ளப்பட்டார். அவரே உண்மையான புதுமையாக இருந்தார். அப்புதுமையால் தான் கடவுள் குழந்தையையும் அதன் தாயையும் காப்பாற்றுகிறார். யோசேப்பு பெற்றிருந்த ஆக்கப்பூர்வமான துணிச்சல் மீது கொண்ட நம்பிக்கையால் கடவுள் செயல்பட்டார். பெத்லகேமை அடையும் போதும் மரியா குழந்தையை பெற்றெடுக்கும் பொருட்டு தம்மால் முடிந்தவரை சிறந்த ஒன்றாக ஒரு மாட்டுக்குடிலை யோசேப்பு தேர்ந்தெடுத்தார். திட்டமிடுதல், ஆக்கப்பூர்வமாக செயல்படுதல் இவைகளே சிறந்த வெற்றிக்கான அளவுகோல் என்பதை வாழ்ந்து காட்டிய வல்லவரை போற்றுவோம். தந்தையே வளனாரே, உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்வோம். கண் கண்ட காவலரே, ஆர் போற்ற வாழ்த்துகின்றோம், ஆர் போற்ற வாழ்த்துகின்றோம். புனித யோசேப்பு உழைக்கும் தந்தை. புனித யோசேப்பு ஒரு தச்சராகவே இருந்தார். அவர் தம் குடும்பத்திற்கு ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை தர உழைத்து பொருள் ஈட்டினார். மதிப்பும் மாண்பும் ஒருவரின் சொந்த உழைப்பின் மூலம் வரும் என்பதை இயேசு புனித யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொண்டார். வேலை என்பது இறைவனின் மீட்பு பணியில் பங்கேற்பதற்கான வழி. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கடவுள் தாமே அவர்களோடு இருந்து ஒத்துழைக்கின்றார். இயேசுவின் படைப்பு திறனில் பங்கு கொள்வதற்கும் இச்சமுதாயத்திற்கு தொண்டாற்றுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு உழைப்பே என்பதனை வாழ்வால் கற்றுத்தந்த மேன்மையானவரை போற்றுவோம். தந்தையே வளனாரே, உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்வோம். கண் கண்ட காவலரே, ஆர் போற்ற வாழ்த்துகின்றோம், ஆர் போற்ற வாழ்த்துகின்றோம். புனித சூசையப்பர் மறைவாக இருக்கின்ற தந்தை. இயேசுவுடனான தமது உறவு யோசேப்பு இயேசுவின் வாழ்வில் விண்ணக தந்தையின்
மன்னக நிழலாக இருந்து அவரை கண்காணித்தார், அவரை பாதுகாத்தார். அவரது சொந்த வழியில் செல்வதற்கு அவரை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. பாலை நிலத்தில் மோசே இஸ்ராயேல் மக்களுக்கு அடிக்கடி சொல்வார், ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே. இதே முறையில்தான் யோசேப்பு அவர்தம் வாழ்வு முழுவதும் ஒரு தந்தையைப் போல நடந்து கொண்டார். தந்தையர் ஒருபோதும் பிறப்பதில்லை, மாறாக உருவாக்கப்படுகிறார்கள். ஒரு குழந்தையை வெறுமனே இந்த உலகிற்கு கொணர்வதால் மட்டுமே ஒரு மனிதர் தந்தையாகி விடுவதில்லை. மாறாக அக்குழந்தையை பேணி பாதுகாப்பதற்கு அவர் எடுக்கும் பொறுப்புணர்வில்தான் தந்தையாக மிளர்கிறார். தந்தை கடவுள் தன்னிடம் ஒப்படைத்த பொறுப்பினை பிரமாணிக்கமாய் நிறைவு செய்த வெற்றி வீரரை போற்றுவோம். தந்தையே வளனாரே, உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்வோம். கண் கண்ட காவலரே, பார்ப்போற்ற வாழ்த்துகின்றோம். தந்தையே வளனாரே, உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்வோம். கண் கண்ட காவலரே, பார்ப்போற்ற வாழ்த்துகின்றோம், பார்ப்போற்ற வாழ்த்துகின்றோம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டுச் சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் நாள் பொறுப்பேற்றார். தனது அருள்பொழிவு வாழ்வின் ஒரு அங்கமாக தூய சூசையப்பரின் பொறுப்புமிக்க அருள்காவல் விளங்கியதாக சான்று பகர்ந்து அதனுடைய வெளி அடையாளமாக உறங்கும் நிலை சூசையப்பர் பக்தி முயற்சியை திரு அவைக்கு கையளித்தார். அது குறித்து காட்டும் செய்தி இதோ. உறங்கும் நிலையிலும் தூயவரின் பரிந்துரை திரு அவைக்கு உள்ளது என்பதே. இப்பண்பு 3 நிலைகளில் வெளிப்படுகின்றது. முதலாவதாக, உறங்குவதற்கு முன் மரியாவை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார், மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். கனவில் வானதூதரின் வார்த்தைகள் கொடுத்த உறுதிப்பாட்டில் எழுந்து மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக, இயேசு பாலனையும் தாய் மரியாவையும் காப்பாற்றுவதற்காக கனவிலே சொல்லப்பட்ட இறை செய்திக்கேற்ப எகிப்திற்கு ஓடோடி செல்கின்றார். இறுதியாக திருக்குடும்பம் எகிப்திலே அந்நிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் கனவில் கடவுளின் குரல் கேட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு மீட்டு வருகின்றார். இவ்வாறு உறங்குவதற்கு முன் இருந்த மனநிலையில் உறங்கி எழுந்த பின் நிகழும் மாற்றம் கனவிலும் அவருடைய செவிசாய்க்கும் மனநிலையை இன்பிக்கின்றது. இன்று நாம் வாழும் குழுமங்களில் நிகழ்ந்தேறும் இறை திட்டத்திற்கு நமது பதிலுரைப்பு என்ன? சிந்திப்போம். புனித யோசேப்பு தனது கடமைகளை பற்றுடன் செய்தவர். கடமை பற்றுடன் தன்னகரில்லா மீட்பராம் இயேசுவை தரணிக்கான செய்திட உழைத்தார். தீவன தொட்டியை குழந்தைக்கு தொட்டிலாக்கி, புல்லணையை மெத்தையாக்கி, கடும் குளிரில் கதகதப்பூட்டி, இருளை ஒளிமயமாக்கி,
குழந்தை இயேசு பிறக்கும் வகையில் ஓர் கடமை வீரராக செயலாற்றிய யோசேப்பின் துணையை நாடி நம் மன்றாட்டுக்களை அவர் பதம் சமர்ப்பிப்போம். தூய யோசேப்பிடம் நாம் கேட்ட வரங்களை எப்போதும் அவர் தராமல் இருந்ததில்லை என்று கூறி தூய அவிலா தெரசாவின் நம்பிக்கையை நமதாக்கி அருள் வேண்டுவோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வரங்களின் நாயகனே, நீர் விரும்பி அழைத்து அருள் பொழிவு செய்த எமது திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் அருள்நிலை துறவியர் அனைவரும் தூய வாழ்வு வாழ அருள் தர வேண்டுமென்று தூய வளனார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கொடைகளின் தந்தையே, அர்ப்பணிப்பு என்ற நோக்கோடு எமது சபையை வழிநடத்தும் எம் தலைமை அன்னை, மாநில தலைவர்கள், வட்டார தலைவர், மண்டல தலைவர்கள், ஆலோசகர்கள், இல்ல தலைவர்கள், பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்கள் மற்றும் அனைத்து சகோதரிகளையும் ஆசீர்வதியும். அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து காத்திடவும், காலத்தின் குறிகளுக்கு ஏற்ப சமுதாய தேவைகளை இனம் கண்டு இறை திட்டத்தை நிறைவேற்றிடவும் எடுக்கும் முயற்சிகள் சபைக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளதாய் அமையவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித வளனார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நிறைவின் இருப்பிடமே, பொருளாதார சிக்கல்களாலும் வளச்சுரண்டல்களாலும் நலம் குன்றி வலுவிழந்து காணப்படும் எம் மக்களையும் இயற்கையையும் நிறைவாக ஆசீர்வதியும். குன்றா வல்லமையும் குறைவிலா நலமும் என்றும் உம் சாயலான மனிதரிலும் உம் நீட்சியான இயற்கையிலும் நிரம்பி ததும்ப வேண்டுமென்று தூய வளனார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே, எமது கல்வி நிறுவனங்கள், அவற்றில் தங்கள் வாழ்வை கற்றுக்கொள்கின்ற மாணவ மாணவிகள், கற்றுத்தரும் ஆசிரியர்கள், ஒத்துழைக்கும் நிர்வாகம் என அனைத்தையுமே கல்வியும் சேவையும் கடவுளை நோக்கியே என்பதில் விழித்திருந்து ஒழுக்கத்தையும் நேர்மையையும் பயிற்றுவிக்கும் பயிற்சி பாசறைகளாய் உருவாக தூய வளனார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திருக்குடும்பத்தின் முன்மாதிரிகையே, வரம்பு மீறிய ஆசைகள், கவர்ச்சி திட்டங்கள், மனமுறிவு, புரிதலின்மை போன்றவற்றினால் அல்லலுறும் குடும்பங்கள் யதார்த்த வாழ்வின் நிலை உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்று அர்ப்பண வாழ்வு வாழவும், குடும்பங்கள் இறை அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து வாழவும் தூய வளனார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென்.
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான எங்கள் தயாபரனே, திரு அவையின் பிள்ளைகளாகிய எங்களை தூய வளனாரின் பொறுப்புமிக்க அருட்காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையாலும் உடனிருப்பாலும் நாங்கள் நேர்மையை கடைபிடிக்கவும் தூய்மையில் நிலைத்திருக்கவும், இவற்றின் பயனாக அன்றாட வாழ்வின் சூழல்களில் உம் திருமகனை கண்டுணரவும், எம் பாதுகாவலர் தூய வளனாரின் எடுத்துக்காட்டுகளை பின்பற்றி நாளும் வளரவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். அன்பு சகோதரிகளே, இறுதி ஆசிருக்காக அனைவரும் தலைவணங்குவோம். தூய கன்னி மரியாவின் கணவர் என்ற பெருமையை தனது ஆக்கிய தூய வளனாரின் பரிந்துரையும் பாதுகாவலும் இவ்வுலகில் நேரிய மனத்தோருக்கு அமைதியையும் துன்புறுவோருக்கு ஆறுதலையும் நிறைவாய் வழங்கி காப்பதாக. ஆமென். தூய வளனாரின் வாழ்வு நெறியால் விண்ணகத்தை மண்ணகத்தோடு இணைக்க திருவுளம் கொண்ட இறைவன் இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கும் அனைவருக்கும் விண்ணக பரிசினையும் அதனை இம்மண்ணகத்தில் வாழ்வாக்கும் துணிவையும் அருள்வாராக. ஆமென். தூய வளனாரை இணை பாதுகாவலாக கொண்டு உலகமெல்லாம் வியாபித்து யாவுல அன்னைக்கு சான்று பகர்ந்து வாழும் எமது மரியின் ஊழியர் சபையின் ஆக்கப்பூர்வமான பணிகளில் கனிதந்து சான்று பகர அவரே உற்ற துணையாய் விளங்குவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். திரு இருதயத்தின் அன்பரான புனித வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் சபையின் பாதுகாவலரான புனித வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் புனித வளனாரின் பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.